வெல்கம் டு வசந்தம் சமையல். நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வசந்தம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பாசிப்பருப்பு குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 1 கப்பு பாசிப்பருப்பு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 வெங்காயம், 1 தக்காளி, ஒரு 10 to 12 பச்சை மிளகாயும் ரெட் சில்லியும், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், உளுந்து. இப்போ ஒரு மண் சட்டியில் தண்ணி வச்சு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சு கொதித்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் வந்து பாசிப்பருப்பை போட்டுக்கிறேன். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதுனால இப்படி இருக்குது. இதில் வந்து மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, நெய் இல்லை எண்ணெய் கூட விட்டுக்கலாம், நல்லெண்ணெய் இது வேணாலும் ஏதாவது ஒரு எண்ணெய் விட்டுக்கிட்டால் பருப்பு கொஞ்சம் சீக்கிரம் வேகும். பாருங்கள், இப்போ பருப்பு, மஞ்சள் தூள், நெய் விட்டு வேக வச்சுக்கலாம். இது வந்து இப்போ மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது, திறந்தே வைங்க. ஒரு 15 மினிட்ஸில் வெந்துடும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், பருப்பு இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, மிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் இப்படியே விடுங்க, வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு வாணல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, ஜீரகம் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன், நல்லா வாசமாக இருக்கும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது வந்து இந்த பாசிப்பருப்பு குழம்பு வந்து பொங்கலுக்கு சூட் ஆகும், சப்பாத்திக்கு, தோசைக்கு, ஒயிட் ரைஸுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். எந்த காயுமே இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியலங்கும்போது நம்ம பாசிப்பருப்பு குழம்பு வச்சிடலாம். நான் வந்து இப்போ இதை பொங்கலுக்காக செய்கிறேன். பாருங்கள், தாளித்து எடுத்து கொட்டியாச்சு. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிக்கலாம். சட்டியில் திறந்து வச்சு வேக வைக்கிறதுனால சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். குக்கரில் வச்சு எடுத்திங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கும் குக்கரில் வைக்கிறதுக்கும். பாருங்கள், பாசிப்பருப்பு குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.